நேரம் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி ஆகாச தீபம் வந்து எப்ப ஏத்தணும்? அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு. ஸோ இன்னைக்கு அதுதான் மேம் டாபிக். ஆகாச தீபம் அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம யம தீபம் பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆகாச தீபம்னா என்ன மேம் ஆக்சுவலா? அது யாரெல்லாம் ஏத்தலாம்? எந்த கால டைம்ல ஏத்தலாம்? தீபங்கள் ஏற்றி இந்த இருட்டு காலம்னு சொல்றது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி எல்லாமே தீபங்கள் பித்ருக்கள் எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க போய் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். இதற்கு எத்தனை திரி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாச தீபம் எப்படி ஏத்தணும், எத்தனை திரிகள் போடணும், எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க மேம். பொதுவா இந்த ஆகாச தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் மக்களுக்கு? நம்ம வந்து யம தீபத்துக்கு சொன்னோம் என்ன ஸ்டோரி, என்ன பலன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த ஆகாச தீபத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் பலாபலன்கள். அதனால எல்லாருக்குமே யாராவது காசை போய் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஸோ கடன்ல இருக்கிறவங்க மட்டுமல்ல, கோடீஸ்வரங்க கூட இந்த ஐப்பசி மாசத்துல தன்னுடைய மகாலட்சுமி யோகம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கறத ஏத்துவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. பொதுமக்கள் எவ்வளவுதான் தேடி தேடி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் கூட சலிப்பில்லாம அவ்வளோ அழகா அந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டு வரீங்க மேம். அந்த வகையில நம்ம நேரம் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆகாச தீபம் வந்து எப்ப ஏத்தணும்? அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு. ஸோ இன்னைக்கு அதுதான் மேம் டாபிக். ஆகாச தீபம் அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம யம தீபம் பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆகாச தீபம்னா என்ன மேம் ஆக்சுவலா? அது யாரெல்லாம் ஏத்தலாம்? எந்த கால டைம்ல ஏத்தணும்? அது ஆகாச தீபம் எல்லாருமே ஏற்றலாம். ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, சூரியனினுடைய சுழற்சியில் ஆடி மாதம் 1ஆம் தேதி நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் வருது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முக்காவாசி இந்த 6 மாத காலங்களும், இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஃபுல்லாகவே முக்காவாசி நம்ம வந்து இந்த ஐப்பசி வரைக்குமே பித்ருக்கள் வழிபாடு தான் நம்ம செய்கிறோம். தீபங்கள் ஏற்றி இந்த இருட்டு காலம்னு சொல்கிறது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி எல்லாமே தீபங்கள் ஏற்றி முன்னோர்களினுடைய வழிபாடை அவங்களுக்கு வழி காண்பிக்கிறது, இப்படி எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். இந்த மகாலய பட்ச காலத்துலேருந்தே நம்ம வந்து அவங்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம், ஐப்பசி மாதம் இந்த அமாவாசைக்கு அவங்க திரும்பவும் பித்ருலோகம் போகிறாங்க. அவங்க பித்ருலோகம் போகிறதுக்கு தான் நம்ம வந்து வெடி வெடித்து அவங்களுக்கு வழியை காண்பிக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு கான்செப்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஆகாச தீபம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் ஏற்றிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம தீபம்ங்கிறது திரையோதசி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏற்றுறது. ஆனால் இந்த ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும், கார்த்திகை பிறக்கிறது இல்லையா, அது வரைக்குமே நம்ம இந்த ஆகாச தீபம், இது ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அகண்ட தீபம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆகாச தீபம் வந்து நம்ம வானத்தை பார்த்த மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சாஸ்திரம் சொல்கிறது வந்து, வீட்டுக்கு வாசலில் அந்த தீபம் எரியறச்சே நமக்கு வானத்தோடைய வெளிச்சம், அதாவது நிலாவை பார்த்த மாதிரி இருக்கணும், ஆகாசம் வந்து தெரியணும் அந்த விளக்கு ஏற்றும் போது அப்படின்னு. என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த பித்ருக்கள் எல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்க போய் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். இதற்கு எத்தனை திரி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 8 திரி போடணுமா. ஸோ திசைகள் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அப்புறம் அந்த அஷ்டதிக்கும் நம்ம 4 டைரக்ஷன், அப்புறம் சப் டைரக்ஷன்ஸ். அதனால் அஷ்டதிக்குலேயும் இருக்கக்கூடிய தேவர்கள், அஷ்டதிக்குலேயும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னென்ன விதமான எனர்ஜி இருக்கோ அது எல்லாம் நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த அகண்ட தீபம். இது ஆகாச தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 திரிகள் போட்டு முதல்ல நீங்கள் டைரக்ஷன் போட்டுக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அப்புறம் அந்த 4 கோணங்கள்லேயும் 8 திக்குலேயும் தீபங்கள் திரி போட்டுக்கோங்க. இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லுது. ஸோ ஒரு மாத காலமும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஏற்றலாம். 1 மணி நேரமாவது அது எரியணும். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, டெய்லி திரி மாற்றணும். இது சும்மா கூட நீங்கள் ஒரு சின்ன தட்டுக்குள்ளே அகலம் வச்சு ஏற்றிடலாம். ஆனால்
இந்த தீபம் ஏற்றும் பொழுது டெய்லியே நம்ம வந்து திரியை மாற்றணும் அப்படிங்கிறது முக்கிய குறிப்பு. மேம், இப்போ இந்த ஆகாச தீபம் எப்படி ஏற்றணும், எத்தனை திரிகள் போடணும், எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம். பொதுவாக இந்த ஆகாச தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் மக்களுக்கு? நம்ம வந்து யம தீபத்துக்கு சொன்னோம் என்ன ஸ்டோரி, என்ன பலன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த ஆகாச தீபத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் பலாபலன்கள் இருக்கா? இந்த ஆகாச தீபம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னோர்கள் காலத்துலேருந்தே இது வழி வழியாக ஐப்பசி மாதம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நிறைய பேர் வீட்டில் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுவாங்க. கார்த்திகை மாதம் வரைக்கும் இது வந்து தொடர்ச்சியாக வரும். ஐப்பசி மாதம் மட்டும்தான் நம்ம 8 திரிகள் போட்டு ஏற்ற சொல்கிறோம். இது எப்படி ஏற்றணும் அப்படின்னா, மொட்டை மாடியில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், அந்த ஆகாசத்தை பார்த்து இது வந்து எரியணும். இந்த தீபம் அப்படிங்கிறது காற்று மழையினால இது அணைஞ்சும் கூட போயிடும். அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துல ஏற்றணும் அப்படிங்கிறது இதுக்கு முக்கிய குறிப்பு. நம்ம வந்து மொட்டை மாடியில் ஒரு பெரிய அகண்ட தீபமாக நம்ம ஏற்றலாம். மழையெல்லாம் பெய்யுறதுன்னா நீங்கள் எங்கேயாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். என்ன ஒன்று, கண்டிப்பாக இந்த தீபத்துக்கு வந்து நம்ம வானத்தை பார்த்து தான் இது வந்து எரியணும் அப்படிங்கிறது ஐதீகம். இது எதற்காக பண்ணுறது அப்படின்னா, தீராத கடனும் தீரும், வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வரும், மகாலட்சுமி யோகத்தை இது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாருக்குமே, யாராவது காசை போய் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஸோ கடனில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, கோடீஸ்வரங்க கூட இந்த ஐப்பசி மாதத்தில் தன்னுடைய மகாலட்சுமி யோகம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. கடன் பிரச்சனை, காசு வேணுங்கிறவங்களும் இதை ஏற்றுவாங்க. அதனால் ஆகாச தீபம் ஏற்றுறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி அம்சத்தையும் அது கண்டிப்பாக கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ஐப்பசி மாதம் முழுவதுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம்தான். அதனால் இந்த ஆகாச தீபத்தை 8 திரி கொண்டு ஃபுல்லாக நல்லெண்ணெய் போட்டு, நல்லா கொஞ்சம் பெரிய விளக்காவே நீங்கள் வாங்கிக்கோங்க. 8 திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க. இது என்னடா ஐப்பசி பிறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சே அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து ஏற்றுங்க. ஏன்னா பதிவு வந்து ஸ்ரீதா பொதுவாக காலையிலேயே போட்டுடுறாங்க. அதனால் இன்றைக்கி சாயங்காலம் ஏற்றுங்க. சூரியன் அஸ்தமிக்கணும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நான்லாம் 7 மணிக்கு தான் ஏற்றுறேன். நீங்களும் ஒரு 7 மணிக்கு ஏற்றுங்க. வானத்தை பார்த்த மாதிரி ஏற்றுங்க. 8 திரி போடணும், நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம வந்து யம தீபத்துக்கு அண்ட் டெய்லி திரி மாற்றணும். ஓகே மேம். யம தீபத்துக்கு வந்து நம்ம டைமிங் சொல்லியிருந்தோம், ஒரு 1 ஹவராவது அதை ஏற்றி வைங்க. இது வந்து என்ன தெரியுங்களா, இப்போ உங்களுக்கு விளக்கு சின்னதாக இருந்ததுன்னா டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிடும். விளக்கு பெருசாக இருந்ததுன்னா நின்று எரியும். ஒரு 7 மணிக்கு ஏற்றுனீங்கன்னா 9 மணி வரைக்கும் அது எரியட்டும். அப்புறம் நீங்கள் அமர்த்திடுங்க. அண்டு நீங்கள் வந்து அந்த திரியை வந்து நெக்ஸ்ட் டே எப்படியும் மாற்ற தான் செய்யணும். ஸோ அந்த திரியை எடுத்து போட்டுட்டு மறுநாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு திரி போட்டு ஏற்றலாம். சிறப்பு மேம். தீபத்துக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு உங்க பதிவை பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இல்லையா? எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கல்ல நம்மளுடைய முன்னோர்கள். நீங்க எனக்கு தெரிஞ்சு மண் தீபமே வந்து 8 முகம் கொண்டு இருந்ததுன்னா அது நீங்க வாங்கலாம். ஆனா நான்லாம் அகல்ல தான் வந்து ஏத்துறேன். அகல்ல 8 திரி போட்டு ஏத்துறேன். சூப்பர் மேம். ரொம்ப சிறப்பு. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஆகாச தீபத்தின் சிறப்பு எப்படி, ஏன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அவங்க மூலமா உங்க மூலமா மற்றவங்களுக்கும் இது போய் சேர்றது. கண்டிப்பா ஏத்துங்க. இந்த பதிவை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ, ஐப்பசி மாசத்துல கடைசி ஒரு வாரம் இருக்குன்னா கூட நீங்க ஏத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லேட்டா பாக்குறாங்க பதிவை. ஐயோ இது போயிடுச்சே, நம்ம வந்து நான் பார்க்கல மேடம், நான் அந்த டேட் முடிஞ்சுதான் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி. ஸோ ஐப்பசி மாதம் முடியறதுக்குள்ளே அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாள் ஏற்றினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் உண்டு. நிச்சயமா மேம். அப்புறம் இந்த யம தீபத்தை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க மேம் ஒரு சில பேர். நீங்கள் சொன்ன கோதுமை மாவில் சொல்லி. ஆமாம். அப்புறம் என்கிட்ட ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு குஜராத்தி ஃப்ரெண்டு இருக்குது, ஐ திங்க் பதிவில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க 13 விளக்கு அவங்க ஏற்ற சொன்னாங்கன்னு. ஸோ திரையோதசின்னா 13வது நாள் இல்லையா, அதனால அவங்க 13 விளக்கு ஏற்றிருப்பாங்க. பட் சாஸ்திரத்தில் கோதுமை மாவில் நம்ம வந்து 4 பக்கம் திரி போட்டு ஏற்றுறது விசேஷம் தான் சொல்லியிருக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம யம தீபத்திற்கு யம தர்மராஜாக்காக 4 திரி போட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஆகாச தீபம் ஐப்பசி மாதம் முழுக்க 8 திரி போட்டு ஏற்றுறோம். ஓகே மேம். ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றிம்மா.